விநாயகப் பெருமானை வணங்கி அகத்தியர் சித்தரை தியானித்து இந்த அருள்வாக்கு ஜோதிடத்தை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 9/10/2024 அன்று காலை 10 மணி 1 நிமிடத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்க நிலையிலே பயணிக்கிறார். அடுத்த ஆண்டு 5/2/2025 வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் காலங்கள் அதே வக்க நிலையிலே பயணம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் தனது திசை நடக்கும்போதோ அல்லது ராசியை மாற்றுகின்ற போதெல்லாம் அது நிச்சயமாக சிலருக்கு நல்ல சுப பலன்களையும் ஒரு சிலருக்கு அசைவ பலன்களையும் தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வகையில் இந்த பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்க நிலையிலே தன் செயல்பாட்டில் சில திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி அதிர்ஷ்டங்களை வாரி கொடுப்பார். பொருளாதார ரீதியிலே உயர்த்துவார். பணப்பயன்களை பல வழிகளிலும் கொண்டு வந்து சேர்ப்பார். குடும்பத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பார். சில சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துவார். குழந்தை செல்வத்தை கொடுப்பார். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே நேரத்தில் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலே புதிய மாற்றங்களை உருவாக்குவார். கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுகளே இடம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே உயர்கல்வி படிப்பதற்கு பிஹெச்டி, மருத்துவம், அக்ரி போன்ற படிப்புகள் செல்வீர்கள். இந்த குரு வக்கர காலத்தில் பெண்களுக்கு மிக அருமையான யோகா காலமாக அமையும். நகைகள், தங்க நகைகள் வாங்கி சேர்ப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையில் சேர்ப்பீர்கள். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் இந்த குரு வக்கர காலத்தில் வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் முதல் பெரும் முதலீட்டாளர்களை தங்களுடைய முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி பணப்பயன்களை பல வகையிலும் அடைவீர்கள். இப்படி இந்த குரு பகவான் பல வகையிலும் உங்களுக்கு பணமழையை கொடுக்கும். இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்திலே சுயஜாத்தின் அடிப்படையிலே யோகா பலன்களை அமையும். இது பொதுப்பலனாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் பணமழை புரியக்கூடிய ஒரு 5 ராசிகள் நேரம் வந்துவிட்டது. அதாவது அதில் முதலில் ஒரு ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இது அமையும். வேலை கிடைக்காத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார நண்பர்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். தேங்கி கிடந்த பொருளெல்லாம் விற்கும். சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரிகள் வரை உங்களுக்கு முதலீடு தகுந்த மாதிரி பல மடலாகத்தை பணம் கொடுக்கும். பணம் கல்லாப்பொட்டியை நிரப்பும். ஒரு சிலர் கோடீஸ்வராவது உறுதி. அடுத்து வரக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி நண்பர்களே, குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து வக்க நிலையிலிருந்து செயல்படுவதால் அதிர்ஷ்டம் தரும் காலமாக அமைகிறது. பண வழிகளிலும் பணம் வந்து சேரும். வேலையில்லா இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி கிடைக்கும். சொந்த தொழில் செய்வர்களுக்கு திடீர் பண வரவு பல மடங்கு வந்து சேரும். பெட்டிக்கடை முதல் பெரிய முதலீட்டாளர்கள் வரை அவர்கள் வியாபாரித்த மாதிரி பணம் வந்து பல வகையிலிருந்து சேரும். அருமையான காலகட்டமாக இந்த இது அமையும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியை பொங்கும். அடுத்த ஒரு ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு அருமையான காலகட்டமாக அமையும். குரு 9ல் வந்து வக்கர காலத்தில் இருப்பதனால நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இந்த வக்கர காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம், பணமழை எல்லா வகையிலையும் வந்து கொடுக்கும். கைமாற்று கொடுத்த பணம், வட்டி கொடுத்த பணம், சீட்டு பணம், இப்படி எல்லா பேங்கில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரும். எதிர்காலம் உங்களுக்கு அருமையாக அமையும். நீங்கள் அசையா சொத்துக்கெல்லாம் வாங்கி போடுவீங்க வந்து ஆனால் எதிலும் திடீர்னு அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். மற்றபடி வாழ்க்கை சிறக்கும். ஒரு சிலர் கோடீஸ்வரர் அவர்கள். அடுத்த ஒரு ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த குரு வக்கர காலத்தில் மகாத்தான பொருட்களமாக உங்களுக்கு அமையும். வியாபாரிகளுக்கெல்லாம் தேங்கி கிடந்த பொருளெல்லாம் நல்ல விலைக்கு விற்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல பல மடங்கு லாபத்தை வந்து சேர்க்கும். பணம் கல்லாப்பொட்டி நிரப்பும். வாழ்க்கை நல்ல ஒரு திருப்புமுனையை உண்டாக்கப் போகிறது. ஒரு சில வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. அதன் மூலம் பல மடங்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கடலில் தத்தரிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அடுத்து ஒரு ராசி தனுசு. தனுராசி நண்பர்களே, இதுவரை உங்களுக்கு மதிப்பு அளிக்காதவர்கள் இந்த குரு வக்கர காலத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும்.
பதிவுறு கிடைக்கும். சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரிகளை அவர்கள் முதலெடுத்து தகுந்த மாதிரி பணம் பல வகையில் வந்து சேரும். பணம் கல்லாப்பட்டி வந்து நடக்கும். காலம் வந்து விட்டது. இந்த குரு காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். திருமணம், சீமந்தம், காதுகுத்து, குழந்தை செல்வம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி காலகட்டம் இதில் அமையும். இந்த 5 ராசிகள் மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு இந்த ராசி நண்பர்கள் குரு பகவானுக்கு அருள் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை கூறவும். அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வரா என்று இந்த ஸ்லோகத்தை வந்து 3 முறை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சிறக்கும். வளமுடன் வாழ்வீர்கள். மீண்டும் அடுத்த பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.